பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவு நிகழ்த்தக்கூடிய மாதாந்திர தொடர் சொற்பொழிவு இனிதே துவங்குகின்றது. இந்த சொற்பொழிவு தொல்லியல் என்ற பொருண்மையினை மையமிட்டு நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அல்லது 2வது சனிக்கிழமை நிகழும். இந்த முறை மட்டும் தவிர்க்க இயலாத காரணத்தினால் இந்த வெள்ளிக்கிழமை துவங்குகின்றோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த சொற்பொழிவினுடைய முதல் நிகழ்வாக வரவேற்புரையை நல்குவதற்கு எம் தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் இரா ஜெயந்தி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்னும் தொல்காப்பிய நூற்பாவினை நினைவு கூர்ந்து உரையினை தொடங்குகின்றேன். பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் இணைய வழி அகழ் என்னும் தலைப்பினை ஒட்டி தொல்லியல் சார் கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நம் செயலர், முதல்வர், துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். தொல்லியல் என்பது தொன்மைக்கால மாந்தர் செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்யும் அறிவியல் புலம் ஆகும். புதிய தொல்லியல் களங்களை கண்டுபிடித்தல், அவற்றில் அகழ்வாய்வு செய்தல், வகைப்படுத்தல், பகுப்பாய்தல், பேணி காத்தல் என்பனவெல்லாம் தொல்லியல் சார்ந்த முக்கியமான அம்சங்களாகும். ஃப்ளவியோ பியாண்டோ என்ற இத்தாலிய வரலாற்று அறிஞர் தொல்லியலை கண்டுபிடித்தவர் ஆவார். பல கல்வி நிறுவனங்களில் தொல்லியல் துறை இயங்கி வருகிறது. உலக இயக்கத்தை ஆவணங்களில் பதிப்பிக்கும் துறையே தொல்லியல் ஆகும். அரும்பொருள் சேகரிப்பவர்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் அருங்கலை பொருட்களை தேடி எடுப்பதற்கான துறையே அகழாய்வு ஆகும். தமிழ்நாடு அறத் தொல்லியல் துறை 2016-17 ஆண்டு ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் விரிவான தொல்லியல் ஆய்வினை மேற்கொண்டமை தமிழ் மக்களின் பண்பாட்டினை வெளிக்கொணர்வதற்குரிய நல் பதிவு. 2019-20 கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் ஆகும். தொல்லியல் மாதாந்திர தொடர் சொற்பொழிவு முதல் நிகழ்வு நிகழ்த்த சொற்பொழிஞர் முனைவர் இரா ஜெகதீசன், நா. மகாலிங்கம் தமிழாய்வு மையம், குமரகுரு கல்வி வளாகம் அவர்கள் தொல்லியல் அறிமுகம் பற்றி சிறப்புரை வழங்க உள்ளார். பெருமைமிகு சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் துறை சார்பாக வரவேற்பதில் அகமகிழ்வு அடைகிறேன். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர் முனைவர் க. பாலாஜி அவர்கள், துறை தலைவர்கள் சோ. பத்மாவதி அம்மா அவர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. இந்த அகழ் என்ற தொல்லியல் மாதாந்திர தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினத்திலே நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடியவர், ஆய்வுரையை வழங்க இருக்கக்கூடியவர் பேராசிரியர் முனைவர் இரா ஜெகதீசன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் குமரகுரு கல்வி நிறுவனத்தில் நா. மகாலிங்கம் தமிழாய்வு மையத்திலே பேராசிரியராக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வானவராயர் அறக்கட்டளையின் தொடர் சொற்பொழிவினையும் வரலாற்று உலா என்ற ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமான ஒரு நிகழ்வினையும் தொடர்ச்சியாகவும் செம்மையாகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை இங்கே நான் கூற விளைகின்றேன். இதுவரை ஐயா அவர்கள் 7 நூல்களை, ஆய்வு நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். 50க்கும் மேற்பட்ட தொல்லியல், வரலாறு, தமிழியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு சிறப்பித்துள்ளார்கள். அதில் சிறந்த நூல்கள் என்று பார்க்கும் பொழுது ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் கல்வெட்டுகள், பேலூர் கல்வெட்டுகள், குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பற்றிய கொங்கு களஞ்சியம் 2 தொகுதிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆய்வறிஞர்களுக்கெல்லாம் உறுதுணையாக விளங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வு நூலாக அந்த நூல் விளங்குகின்றது. இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு கொங்கு நாட்டு இடைக்கால கொங்கு நாட்டு அரசு என்ற தலைப்பிலே அவர் முனைவர் பட்டத்தை செம்மையாக செய்துள்ளார்கள். இன்றைய தினத்திலே அவர்கள் தொல்லியல் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பிலே பொருண்மையிலே பேச இருக்கின்றார்கள்.
இந்த சொற்பொழிவானது இளம் ஆய்வாளர்களுக்கும் தமிழில் ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கும் வரலாறு சார்ந்து தமிழ் துறையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வறிஞர்களுக்கும் சிறந்த உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஐயா அவர்கள் தற்பொழுது தங்களுடைய சிறப்புரையினை நிகழ்த்தலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா சார்? நல்லா கேக்குதுங்க சார். ஸ்கிரீன் நல்லா தெரியுது. சரி சார். அனைவருக்கும் நன்றி. இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய பூசாகோ கலைக்கல்லூரிக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த நல்ல ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்த பூசாகோ கலைக்கல்லூரியின் தமிழ்துறை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியும் வணக்கமும். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் சில மணித்துளிகள் காலதாமதமாக வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அதற்கு நான் உங்களிடத்திலிருந்து ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வரவேற்புரை நிகழ்த்தியவரும் அறிமுக உரை செய்தவரும் என்னை பேராசிரியர் என்று குறிப்பிட்டார்கள். நான் பேராசிரியராகவே இல்லை. நான் தொல்லியல் துறையில், தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் சிறிது காலம் பணியாற்றினேன். அதற்கு அடுத்தபடியாக ஹெரிடேஜ் சம்பந்தமான ஆய்வுகளை செய்வதற்காகவே எங்கள் நிர்வாகம் என்னை நியமித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மகாலிங்கம் தமிழாய்வு மையம் அமைந்துள்ளது. இது ஒரு புதுமையான தமிழுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு தமிழ் ஆய்வு மையம். இதோட எண்ணமே வீழ்ச்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பது தெரியவில்லை. இருந்தளவும் முடிந்தவரை நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிர்வாகத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெரும்பகுதியான ஆய்வுக்களம் கொங்கு நாடும் கல்வெட்டுக்களும் மட்டுமே. அது நான் தொல்லியல் துறையில் பட்டயப்படிப்பு படித்ததன் காரணமாகவும் தொல்லியல் துறையில் வேலை பார்த்ததன் காரணமாகவும் தொல்லியலை பற்றி ஓரளவு அறிந்தவன். அந்த அடிப்படையிலேயே மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலாஜி அவர்கள் அவ்வப்பொழுது எனக்கு தொந்தரவுகள் கொடுப்பார். ஏனென்றால் அவர் திருச்செங்கோட்டில் இருக்கும்போதே என்னை அழைத்தவர். அதே மாதிரி அவர் இப்பொழுது அழைக்கும் போது கூட எனக்கு நிர்வாகத்தில் சில நேரம் கருதி சிக்கல்கள் ஏற்பட்டன. அவர் கூப்பிட்டதுனால உடனே வந்து கண்டிப்பாக வருகிறேன் என்று கூறினேன். அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பினை அவருக்கு வழங்கியமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்லியல் என்பது இன்றைய சமூகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குகிறது. அது குறிப்பாக இன்றைய சமூகத்தில் கீழடி என்று ஒரு பெயர் அடிபட்டதோ அது பெரிய மாற்றத்தையே தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது, தமிழ் சமூகத்திலே ஏற்படுத்தியுள்ளது. அந்த அளவிற்கு இந்த கலாச்சாரம், இந்த தொல்லியல் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்று எல்லோரும் தற்போது அறிந்தனர். அந்த அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் தொல்லியல் துறை என்றால் அது ஒரு ஒன்றுக்கமாகாத துறை என்ற ஒரு கருத்து ஒரு காலகட்டத்தில் நிலவியது. இன்று அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும், தற்பொழுது நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட தொல்லியலுக்கு ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு முக்கியத்துவமான ஒரு அங்கமாக விளங்கியது. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கவிஞர்கள் இருப்பார்கள், பொது கவிஞர்கள் அதிகமாக இருப்பார்கள், நிறைய வரி வந்து கொண்டு இருக்கும். தற்பொழுது அப்படி இல்லை. இப்போ நிலைமை சற்று மாறிவிட்டது. எல்லா ஊர்களிலும் தொல்லியல் சம்பந்தமான அமைப்புகள் நீங்க பார்த்திருக்கலாம். சேலம், சோழமண்டலம், பாண்டிய மண்டலம், கொங்கு மண்டலம், சேர மண்டலம், இதே மாதிரி தகடூர் மண்டலம், இப்படி ஏகப்பட்ட மண்டலங்களில் தொல்லியல் சார்ந்த
வாட்ஸ்அப் குரூப்புகள் உருவாகி நிறைய நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா தெரியும், அன்றைக்கு ஆட்சியம் அந்த காலத்தில். இப்போ தொல்லியல் துறை எதுவுமே பெரும்பகுதி செய்கிறதை விட்டுவிட்டது. ஆர்வலர்கள் தான் அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு துறையாக இந்த தொல்லியல் துறை இன்று முக்கிய துறையாக மாறிவிட்டது. அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு தொல்லியல் என்ற தலைப்பு என்று பேசுவதற்கு நான் ஒரு ஐயத்தோடு ஒத்துக்கொண்டேன். ஏனென்றால் முதல் கூட்டம் அதற்கு கண்டிப்பாக தொல்லியல் என்ற தலைப்பு கொடுத்தால்தான் சரி என்று கருதி அதை தலைப்பை கொடுத்தேன். தொல்லியல் என்கிற வார்த்தை தமிழ் இங்கிலீஷ்ல ஆர்கியாலஜி என்ற வார்த்தையிலிருந்து தமிழ்படுத்தப்பட்டது. முதலில் தொல்பொருள் ஆய்வுத்துறை என்று இருந்தது. பிற்காலத்தில் அதை தொல்லியல் என்று மாற்றினார்கள். இந்த ஆர்கியாலஜி என்ற வார்த்தை கிரேக்கத்திலிருந்து வந்த வார்த்தை. அது எப்படி என்றால், பழமையான ஆரம்பம், ஆர்கைஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பழமையான ஆரம்பம் என்ற சொல்லிலிருந்து இந்த ஆர்கியாலஜி என்ற வார்த்தை ஆங்கிலத்திற்கு வந்தது. இதில் குறிப்பிடத்தக்கது, உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்திலும் கிரேக்கர்கள் எப்பவுமே அந்த மரபு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னாடியாக இருப்பார்கள். கிரேக்க நாகரிகம் உலக புகழ்பெற்ற நாகரிகம், எல்லாம் அறிந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த பழம்பொருட்களை பற்றியும் பண்டைய மரபுகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான ஒரு விருப்பத்தை செய்த ஒரு சமூகமாக அந்த காலகட்டத்திலிருந்து இருந்து வந்தது. அதற்கு அடுத்தபடியாக கிமு 2ஆம் நூற்றாண்டிலே சீனர்கள் தன்னுடைய பழைய மரபுகளை தேட ஆரம்பித்தார்கள், ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு முற்பட்ட காலத்திலேயே, அதாவது பாபிலோனியா, உங்களுக்கு தெரியும், பாபிலோனியா நாகரிகம் பண்டைய நாகரிகம். அதில் லெப்போடியஸ் என்ற ஒரு மன்னன் ஒரு மெத்தடே இல்லாம ஒரு ஆர்வத்தினால அகழாய்வு செய்து சில பொருட்களை அருங்காட்சியகமாக அந்த காலத்திலே கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டு, நீங்க நினைத்தே பார்க்க முடியாது, இன்றைய அந்த 6ஆம் நூற்றாண்டிலேயே அவன் ஒரு அருங்காட்சியை அமைத்திருக்கான். அந்த அளவிற்கு இந்த துறை வந்த மேற்கத்திய நாடுகளில் முன்பாக இருந்தது. நம்ம நாட்டில் ரொம்ப பின்னாடி. குறிப்பாக சொல்ல போக வேண்டுமென்றால், ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பின்னாடி தான் நம்ம நாட்டில் இந்த தொழில் துறை, குறிப்பாக 1861 கானிங்காம் பிரபு என்ற கவர்னர் ஜெனரல் தான் முத இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பித்தார். அவர்கள் தான் முதல் நம்ம இந்தியாவில் இருக்கிற இடங்களை எல்லாம் அகழாய்வு செய்தவர்கள், கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பித்தவர்கள். அந்த அடிப்படையிலே ஆங்கிலேயர்கள் நம்முடைய பண்டைய, ஏன்னா நம்ம அடிமைத்தனமாக இருந்த காலகட்டத்திலே அவர்கள் நம்மளுடைய மரபுகளை, பண்பாடுகளையும் கலாச்சார சின்னங்களையும் ஒவ்வொன்றாக ஆராய ஆரம்பித்தார்கள். அவர்கள் குறிப்பாக தொழில் கற்காத பொறியாளர்கள், சர்வேயர்கள், இது மாதிரியான பொறுப்புகளில் இருந்தவர்கள் இந்த தங்களுடைய தனி விருப்பங்களுக்கு அடிப்படையிலேயே தங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தொல்லியல் இந்தியாவில் வர ஆரம்பித்தது. இந்த தொல்லியல் நம்ம சமூகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படி என்றால், ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகம் ஏற்றம் பெறுவதற்கு அந்த சமூகத்தை பற்றிய வரலாறு முக்கியம். அந்த வரலாற்றுக்கு எது முக்கியம்? கண்டிப்பாக தொல்லியல் இல்லாமல் வரலாறு கிடையாது. அதாவது மாடர்ன் காலத்தில், அதாவது தற்காலத்தில் வேண்டும் என்றால் சில சான்றுகள் நமக்கு எளிதாக கிடைக்கும். அது ஓரளவுக்கு வயதானவர்களோ சில காதுவழி செவிவழி செய்திகளோ நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பண்டைய காலத்தில் கிமு 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, ஏன் இடைக்காலத்தில் கிபி 10ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு முற்பட்ட காலகட்டத்தில் கூட நம்மளுடைய வரலாறை எப்படி தெரிந்து கொள்வது, நம்ம நாகரிகத்தை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு தொல்லியல் கண்டிப்பாக தொல்லியல் சிறந்த சான்றாதாரமாக விளங்குகிறது. ஏனென்றால் வரலாறு தான் இந்த சமூகத்தையே மாற்றி அமைக்கிறது. வரலாறு தெரியவென்றால் அந்த சமூகம் அழிந்து போகிறது. வரலாறு தெரியாததால் பல இழப்புகளை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 1ஆம் நூற்றாண்டில் ரஷ்யா மீது படையெடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலேயே எதனால் தோல்வி அடைந்தோம் என்று தெரியாத யூரோப்பிய நாடுகள் 2ஆம் உலகப் போரிலே திரும்பவும் ரஷ்யாவை தூக்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கியது. ஏனென்றால் அந்த வரலாறு தெரியாததால். இப்பொழுது கூட இந்த பெருந்தொற்று காலத்தில்
முற்காலத்தில் என்ன பெருந்தொற்றுக்கு என்னென்ன செய்தார்களோ அதை அறிந்து கொண்டதனால் ஆரம்ப காலத்தில் நம்ம மருத்துவம் கண்டுபிடிப்பதற்கு முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சான்றாதாரமாக தெரிந்து கொண்டுதான் நம்ம இப்பொழுது கூட நம்மளுடைய பெருந்தொற்றை நம்ம தவிர்ப்பதற்கு அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சில நடவடிக்கைகளை செய்தோம். அது நல்லாக தெரியும். இந்த மாஸ்க் போடுவது இப்போ மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நோய்க்கு மாஸ்க் ஐரோப்பிய நாடுகளில் போட்டிருக்காங்க. அது போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவர்கள் என்னென்ன வழிகளை செய்தார்களோ அந்த சித்த மருத்துவம் தான் முதல் தாக்கத்திலே நம்ம பெரும்பகுதியை நம்மை காப்பாற்றியது. 2வது தாக்கம் தான் நமக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதற்கு நமக்கு முன்னாடி இருந்த வரலாற்று செய்திகள், அதாவது தொல்லியல் சான்றுகள் நமக்கு சான்று காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்திற்கு தொல்லியல் வரலாறு எப்படி முக்கியமோ அந்த வரலாற்றுக்கு தொல்லியல் சான்றுகள் மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் தமிழருடைய நாகரிக பண்பாட்டுக்கு தொல்லியல் சான்றுகள் கணக்கில் அடங்காதவை. குறிப்பாக சொல்லப்படால் உதாரணத்திற்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கல்வெட்டுகள் கிடைக்கிறது என்றால் தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. அதே மாதிரி கோயில்கள், சிலைகள், ஓவியங்கள், இது எண்ணில் அடங்கா ஓவியங்கள், பல ரோமானியருடைய செய்து கொண்ட வணிகத்தால் கிடைத்த பல நாணயங்கள், அணிகலன்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் அதிகமாக கிடைப்பதை நாம் பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் இந்த பகுதி, இந்த தமிழ் சமூக பகுதி ஒரு செழிப்பான ஒரு முன்னேற்றமான சமூகமாக இருந்தது என்பதற்கு நம்மிடம் கிடைத்த இந்த தொல்லியல் சான்றுகளே நமக்கு சான்றாக கொள்கிறது. இதை அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இன்றைய அரசுகளும் தன் ஆட்சியுரிமையை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தொல்லியல் ஒரு சமூகத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொல்லியல் என்னென்ன வழியிலே நமக்கு பயன்படுகிறது என்பதற்கு தொல்லியலை பற்றி முதல்ல நம்ம இந்தியாவில் எப்படி இந்திய தொல்லியல் வந்தது அப்படிங்கிறதுக்கு வில்லியம் சோன்ஸ் என்பவர் தான் முதல் தொல்லியலை பற்றி, அதாவது இங்க இருக்கிற பழமையான சின்னங்களை பற்றி இந்திய தொல்லியல் கழகம் என்று இல்லாமல் ஆசிய கழகம் என்ற ஒரு கழகத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் அப்பொழுது இப்ப இருக்கிற பர்மா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே ஒரே பகுதியாக இருந்தது. அவங்களுக்கு கீழ்பட்ட ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் ஆசிய கழகம் என்று அது ஆரம்பிக்கப்பட்டது. இவர்தான் ஆரம்பத்தில் முதல் ஆசிய கழகம் என்று கல்கத்தாவில் ஆரம்பித்து பழமையான பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தார். அதற்கு அடுத்தபடியாக சர் வில்கின்ஸ் என்பவர் முதல் இங்க இருக்கிற பகுதிகளை சென்று பல கல்வெட்டுகள், பாறைகளில் எழுதிய கல்வெட்டுகளை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். அந்த பாறையில் அந்த எழுதப்பட்ட கல்வெட்டுகளை, குறிப்பாக அசோகனுடைய ஸ்தூபிகளையும் தூண்களையும் நிறைய எழுத்துக்கள் இருந்தன. அந்த எழுத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். அந்த அடிப்படையில் முதல் இந்திய கல்வெட்டு ஆய்வு மையம் என்பதை உருவாக்கி இந்த கல்வெட்டுக்களை படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் இந்த சார்லஸ் வில்கின்ஸ் என்பவர். அதுக்கு அடுத்ததாக மெக்கன்சி பற்றி நீங்க நிறைய சொல்லலாம். இவர் ஒரு சர்வேயர். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சரி, இந்தியாவை பொறுத்தவரை இவர் செய்த பெரிய காரியம் பழைய பொருட்களை சேகரித்து ஆங்காங்கே வைத்து விட்டு சென்றார். கல்கத்தாவிலையும் சரி, சென்னையிலையும் சரி, பல அரிய பொருட்களை சேகரித்து வைத்த பெருமை இந்த மெக்கன்சிக்கு உண்டு. இவருடைய பணி நமக்கு மிகவும், அதுவும் குறிப்பாக பழங்குடி மக்களை பற்றிய ஆய்வுகள் எல்லாம், செய்திகள் எல்லாம் திரட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். இவருடைய பணி நமக்கு பெரிய ஊக்கமாக அமைக்கிறது. அடுத்ததுக்கு ஜேம்ஸ் பிரின்சப். இந்த பிரின்சப் தான் முத கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பித்தார். இவர் ஆசிய தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருந்து முத கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பித்தவர் இவர் தான். அது குறிப்பாக அசோகனுடைய காலத்தில் எழுதப்பட்ட பிராமி எழுத்துக்களை முதல் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தவர் இவரை சேர்ந்தவர். இதற்கு அடுத்தபடியாக
பிலிப் டெய்லர் என்று டெய்லர் என்றே குறிப்பிடுவார்கள். இவர் வந்து முத இங்க இருக்கிற இந்த புகை ஓவியங்களை பற்றி முத ஆய்வு பண்ணார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிற பகுதிகளை, கல்வெட்டுக்களை ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க, ஒரு சிலர் அகழாய்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒரு சிலர் ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் டெய்லர் வந்து இந்த பகுதியில் இருக்கிற புகை ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புகை ஓவியங்களை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி வெளியிட ஆரம்பித்தார். அடுத்து முதல் அகழாய்வுகள் செய்ய வேண்டும் என்பதை அகழாய்வுக்கு முதல் வித்திட்டவர் இந்த டெய்லர் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கன்னிங்காம், இவர்தான் முதல் தொல்லியல் துறையை முத ஆரம்பிச்சவர். இவர் ஒரு கவர்னராக இருக்கும்போது தொல்லியல் துறையை ஆரம்பிச்சு தனியா ஒரு விங்கா வச்சு இதுக்குன்னு தனியா பணங்கள்லாம் அமௌண்ட் கொடுத்து கல்வெட்டுகளை படிக்கிறதுக்கு ஊக்கமளித்து வைத்தவர். அதனால் இவரை தொல்லியல் துறையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி என்று இவரை குறிப்பிடுவார்கள். இவர் காலத்தில் தான் இந்த ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது இவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இது. அடுத்தது ப்ரூஸ் புல்ட். இவர் அதாவது இதுவரையில் கிடைச்ச அகழாய்வுகளை ஒரு முன்மாதிரி இல்லாம அங்கங்கே எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி செய்யலாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேடி கலாய்வு செய்து பல பகுதியில் கிடைச்ச பொருட்களை சேகரித்து அதை பற்றி ஆரம்பித்தார். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் முன்னாடி செய்த ஆங்கிலேயர்கள் வட இந்தியாவிற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இவர் தென்னிந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியை ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லாவரத்தில் மிக பெருங்கற்கால சின்னம் பேலியோதிக் அந்த ஹேண்டாக்ஸ் என்பது நிறைய கண்டுபிடித்தார். அவன் கண்டுபிடித்ததுக்கு பின்னாடிதான் தமிழகத்திலே தென்பகுதியிலேயே பண்டைய கால மக்கள் வாழ்விடங்கள் இருக்குது என்று தெரிய ஆரம்பித்தது. அதனால் இந்த பேலியோலித்திக் பீரியட்லேயே 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து காஷ்மீர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி. இந்த மெட்ராஸ் இண்டஸ்ட்ரிக்கு இவர் அதை கொண்டு வந்து தென்னிந்தியாவுடைய முக்கியத்துவத்தை, பேலியோலித்திக் முக்கியத்துவத்தை அவர் தெரியப்படுத்தினார். அந்த அடிப்படையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில், அதாவது வரலாற்றுக்கு அந்த காலத்தை தொழிலில் 2 பகுதியாக காலத்தை வந்து வரலாற்றாளர்கள் 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று வரலாற்று காலம், ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்று காலம் என்பது எழுத்துக்கள் உருவானதற்கு பின்னால் வந்த காலம் வரலாற்று காலம் என்றும், எழுத்துக்கள் வருவதற்கு முன்னால் இருந்த காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்றும் குறிப்பிடப்பட்டது. இவர் வந்து இதுக்கு முன்னாலே இருந்தவர்கள்லாம் கல்வெட்டுக்களை மற்றபடி இந்த நாணயங்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். இவர் வந்து இந்த பேலியோலித்திக் பீரியடுக்கு நியோலித்திக் பீரியடு, வரலாற்றுக்கு முந்தைய கால இந்த வரலாற்று சின்னங்களை சேகரிக்க ஆரம்பித்தார். இவர் அந்த இடத்தில் அந்த பகுதியில் இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தவர் என்பது நம்ம குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக கர்ஷன் பிரபு, இவர் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது முதல் அகழாய்வுகளை, இதுவரையிலும் அகழாய்வுகளை ஒரு மெத்தடு, சயின்ஸ் மெத்தட் இல்லாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தோண்ட ஆரம்பிச்சாங்க. இவர் தான் இங்கிருந்து கொண்டு ஆய்வறிஞர்களை மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்பி மேற்கத்திய முறைப்படி அதை ஆய்வு எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு ட்ரைனிங் எடுத்து இங்க வந்து இந்த மேற்கத்திய முறைப்படி அகழாய்வுகள் செய்வதற்கு ஆவணம் செய்தவர் இந்த ப்ரூஸ் புல்ட் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது சர்சான் மார்ஷல். இவர் சொல்ல வேண்டியதில்லை. இவருக்கு வந்து கன்னிங்காமுக்கு இவருக்கு ரொம்ப நெருக்கம். இவர் மேல கன்னிங்காம் ரொம்ப ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். முதல் AIC தலைமை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டார். குறிப்பாக சொல்ல போனால் இவருடைய பணியில முக்கியத்துவம் பெற்ற பணி சிந்து சமய நாகரிகத்தை முதல் வெளியே அகழாய்வு செய்து வெளிக்கொண்டு வந்தவர், உலக அறிமுகப்படுத்தியவர் இந்த சர்சான் மார்ஷல் என்பவர். இவர் நாலந்தா, நார்த் இந்தியா ஒரு பகுதியில் பல இடங்கள்ல இவர் அகழாய்வு செய்திருக்கிறார். இருந்த போதிலும் சிந்துவெளி அகழாய்வு இவருடைய பணியிலும் குறிப்பிடத்தக்க பணியாக இருக்கிறது. அடுத்தது வந்து மார்ட்டின் வீலர். இவர் வந்து இந்திய அகழாய்வின் தந்தை. இவர் தான் முதல் எப்படியெல்லாம் அகழாய்வுகள் செய்ய வேண்டும், எந்தெந்த முறையில் அகழாய்வு செய்ய வேண்டும் எப்படிங்கிறத
முறைப்படி அகழாய்வு செய்து அந்த அகழாய்வுகளை எப்படி டேட்டா பண்ண வேண்டும், எப்படி எல்லாம் பிரித்து செய்ய வேண்டும், எப்படி என்று தனித்தனியாக ஒரு வடிவமைப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, முதல் ரெக்கார்டு பண்ணார், தொலைக்காட்சி மூலம் ரெக்கார்டு பண்ணார், எந்த பொருள் எவ்வளவு தூரத்தில் கிடைச்சது எப்படி என்று. அந்த அடிப்படையில் இவருடைய பணி தொல்லியல் துறைக்கு, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய தொழில்துறைக்கு முக்கிய பங்களிக்கிறது. அதனால்தான் இவர் இந்திய அகழாய்வுகளின் தந்தை என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நேரம் கருதி மற்றவர்களை பற்றியெல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. அடுத்தது இந்த தொல்லியல்ல என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது, என்னென்ன அடிப்படையில் நம்ம தொல்லியல் எதையெல்லாம் சொல்லி நம்ம தொல்லியல்னு சொல்றோம் அப்படிங்கிறது. சிலது அகழாய்வுகள் பண்டைய கால பொருட்களை விட்டு சென்ற போது அது மண்ணில் மறைந்திருக்கும், இல்ல நீரில் அடியில் மறைந்து போயிருக்கும். அந்த பொருட்களை அகழாய்வு செய்வதன் மூலம் கொண்டு வந்து பண்டைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விளக்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு முறை அகழாய்வுகள், எஸ்கேவேஷன் என்று சொல்வது. இது தொல்லியல் துறையினுடைய ஒரு அங்கம். அடுத்தது கேவ் பெயிண்டிங்ஸ், குகை ஓவியங்கள் என்று குறிப்பிடுவது. பண்டைய கால மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களில், அதாவது ஒரு காலத்துல வீடுகள் இல்லாமல் பண்டைய இயற்கையான குகைகள்ல வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்துல அந்த மக்கள் தன்னுடைய குகை பகுதியில பொழுதுபோக்காளருக்காகவும் சில சடங்கு முறைகளுக்காகவும் ஓவியங்களை தீட்டி வைக்கிற மரபை பின்பற்றினார்கள். அந்த அடிப்படையில அவர்களுடைய அந்த பண்டைய மக்களுடைய என்ன எழுச்சிகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது என்பதை அவங்களுடைய ஓவியங்களை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையிலேயே இந்த குகை ஓவியங்கள் பண்டைய காலையுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த ஓவியங்கள் பற்றியும் இது ஒரு தொல்லியல் துறையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. நான் பின்னணி காட்டும் போது இது எப்படி முக்கியத்துவம் பெறும் என்பதை சொல்லலாம். அடுத்தது நாணயங்கள், நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்று கூறுகிறார்கள். நாணயவியல், பண்டைய கால நாணயங்கள், அந்த காலகட்டத்தில் நாணயங்கள் எப்படி செய்தார்கள், என்னென்ன உலோகத்தால் செய்யப்பட்டது, அதில் என்னென்ன படங்கள் வரைந்தார்கள், என்னென்ன எழுத்துக்கள் பயன்படுத்தினார்கள், அந்த நாணயங்கள் எந்தெந்த பகுதியில் கிடைத்தன என்பதெல்லாம் நமக்கு அகழாய்வுகளையும் மேற்பரப்பு அகழாய்வுகளையும் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே அந்த பகுதியினுடைய அந்த மக்களுடைய நாகரிகத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாணயங்கள் ஒரு தொல்லியல் சான்றுகளாக நாம் கருதப்படுகிறது. அதுக்கடுத்தது கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுகள்ல நம்ம கல்லில் எழுத்தின எழுத்துக்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள கொள்ளக்கூடாது, இன்னும் சிலரை எடுத்துக்கொள்ளலாம். கல்வெட்டுகள், கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்றது. அதே மாதிரி செப்பேடுகள் எழுதப்பட்ட காப்பர் பிளேட்ஸ், அதுவும் சேர்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள், ஓலையில் எழுதப்பட்ட சுவடிகள், அதையும் இந்த கல்வெட்டுகள் லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறேன். அது என்ன, இன்னும் போக அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய இதாகும்னு சொல்லிட்டு சுருக்கிட்டு கல்வெட்டுகள் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கல்வெட்டுகள்ல செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள் தான் இருக்கும். இது அந்த காலகட்டத்திலேயே மக்கள், இது ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாம் கூட காலக்கணிப்பிலேயோ இல்ல வேற ஏதோ காரணத்தினாலேயோ தவறுதலாகவே விடலாம். கல்வெட்டுகள் எந்த காரணத்தை கொண்டும் பொய்யாகாது. இது ஒரு உண்மையை உரைக்கும் சான்றுகளாக விளங்குகின்றன. இந்த கல்வெட்டுக்களை இது மட்டும் இல்ல, ஒரு பகுதியுடைய மக்களுடைய மொழி திறன், மொழி அறிவு, எழுத்து அறிவு எப்படி இருந்தது என்பதற்கு இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு சான்றாக காட்டிக்கொண்டிருக்கிறார். ஒரு சமூகம் எப்படி சிறப்பு பெற்ற சமூகமாக விளங்கியது என்பதற்கு, அவங்களுடைய கல்வி அறிவு எப்படி சிறப்பு பெற்று இருந்தது என்பதற்கு இந்த கல்வெட்டுக்கள் சிறந்த சான்றாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதுவரையிலும் சங்ககாலம் என்று நம்ம வரலாற்று காலத்தை சுருக்கின்ற காலகட்டத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று கருதி கொண்டிருந்தோம். தற்போது கீழடி அகழாய்வும் அகழாய்வு சான்றுகள் கிடைத்ததுக்கு பின்னாடி சயின்ஸ் புனைப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று நம்மளுடைய தமிழ் சமூகம் எழுத்தறிவு பெற்ற சமுதாயமாக வளர்ந்திருந்தது என்பதற்கு இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு சான்றாக கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கொடுமணல் என்று ஈரோடு பக்கத்தில் இருக்கிறது. இந்த கொடுமணலில் இந்தியாவிலே எங்கும் கிடைக்காத, அகழாய்வில் கிடைக்காத அளவிற்கு நிறைய ஓடுகளில் எழுதப்பட்ட எழுத்துறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த அளவிற்கு அங்கிருந்த சமூகம் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கியது என்பதற்கு இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு சிறந்த தொல்லியல் சான்றுகளாக விளங்குகின்றன. அதுக்கடுத்தது கட்டடக்கலை. கட்டடக்கலை நம்முடைய மனிதனுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துவது இந்த கட்டிடக்கலையாகும். அவங்களுடைய நாகரிகத்தின் வெளிப்பாடு கட்டடம். ஏனென்றால் அவங்க எப்படி சிறப்பு பெற்றார்கள் என்பது இன்னைக்கு கூட தெரியும். அவங்களுக்கு ஒரு வசதி படைத்தவருக்கும்
வசதி குன்றியவர்களுக்கும் உள்ள அந்த வீட்டினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டே நம்ம சொல்ல முடியும். அவங்க கட்டின கட்டடங்களை வைத்து அந்த அடிப்படையில் பண்டைய கால நாகரிகம் அவங்களுடைய சிறப்பு பெற்ற சிறப்புகள் என்பது இந்த கட்டடக்கலையை வைத்து சொல்ல முடியும். இந்த கட்டடக்கலையும் தொழில் சான்றுகளாக நமக்கு சான்று காட்டிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்தது சிற்பக்கலை. சிற்பக்கலை என்ன எந்த அளவுக்கு அடிப்படை என்றால், ஒரு அந்த சமூகம் என்னென்ன அணிகலன்களை பயன்படுத்தின, எப்படி எப்படி ஆடைகள் பயன்படுத்தின, அதே மாதிரி அவர்கள் என்னென்ன உலோகத்தால் செய்தார்கள், அந்த உலோகத்தின் வெளிப்பாடு அவங்களுடைய செல்வத்தின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் சிற்பக்கலைகள் பண்டைய சமூகத்தின் தொல்லியல் சான்றுகளாக நமக்கு சான்று காட்டிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்தது மியூரல் பெயிண்டிங்ஸ் என்ற சுவர் ஓவியங்கள். கோயில்களில் பார்க்கலாம், அரண்மனைகளில் பார்க்கலாம், மடங்களில் பார்க்கலாம். இந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஓவியங்கள் எப்படியெல்லாம் நமக்கு தொல்லியல் சான்றுகளாக விளங்கி கொண்டிருக்கின்றன என்பதற்கு பார்க்கலாம். நிறைய தொல்லியல் சான்றுகளில் ஓவியங்களை பார்க்கலாம். குறிப்பாக விஜயநகர காலத்தில், நாயக்கர் காலத்துல ஓவியங்களுக்கு மேல எழுத்துக்கள் எழுதுகிற மரபை வைத்திருந்தார்கள். அந்த எழுத்து எப்படி வந்தது என்றால், நம்ம பண்டைய புராணங்கள் இதிகாசங்களை படம் வரைந்து, அதாவது கல்வி ஓரளவு கற்றிருந்தாலும் கல்வி கற்காதவர்களும் புரிந்து கொள்வது அளவிற்கு படத்தோடு சேர்த்து பத்திரிகையில கேப்ஷன் எழுதுறது மாதிரி அதுல அந்த பத்தி ஒரு கருத்துக்களை படித்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்காதவர்கள் இந்த ஓவியத்தை பற்றி அந்த பண்டைய இலக்கியங்களையும் புராணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு இந்த சுவர் ஓவியங்கள் நமக்கு பண்டைய தொல்லியல் சான்றுகளாக விளங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இவைகள் தொல்லியல் சான்றுகளாக நமக்கு சான்று காட்டிக் கொண்டிருக்கின்றன. நாம் இப்பொழுது பார்ப்பது அகழாய்வுகள். அகழாய்வுகள் எப்படி செய்தார்கள் அப்படின்றது இந்த தொல்லியல் சான்றுகள்ல அகழாய்வு ஒரு முக்கிய அங்கம். அதுல மேல நீங்க பார்ப்பது கேபிடேஷன் சைட், குடியிருக்கிற பகுதியில் அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு அகழாய்வு குழி. இந்த மாதிரி தொல்லியல் சான்றுல நீங்க அடுத்த கூட்டங்கள் எல்லாம் அகழாய்வுகளை பத்தி எல்லாம் எஸ்கவேஷனை பத்தி தனியா பேசுவாங்க. நான் சும்மா போற போக்கில் இதெல்லாம் சொல்லிட்டு போறேன். இது கேபிடேஷன் சைட்ல ஒரு மனிதர் வாழ்ந்த இடத்துல செய்த அகழாய்வு. அதுக்கடுத்து கீழே பார்க்கறது பெருங்கற்காலம் சொல்லலாம், சொன்னா நேரமாயிரும். நாகரிக காலத்துக்கு, வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்துல பேலியோலித்திக் பீரியடு, நியோலித்திக் பீரியடு, மைக்ரோலித்திக் பீரியடு அண்ட் கடைசி கட்டத்துல சில நேரத்துல இந்த மெகலித்திக் பீரியட்ல சில காலகட்டம் வரலாற்று காலமா வந்துடும், ஹிஸ்டாரிக்கல் பீரியடா வந்துடும். சில வரலாற்று காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பகுதி ப்ரோ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில இந்த மெகலித்திக் பீரியட்ல கொஞ்சம் ரெண்டு சமூகமும் கூடுகின்ற இடமாக இருக்கும். அந்த அடிப்படையில் கீழே இருக்கிறது பண்டைய கால மெகலித்திக் பீரியட்ல பெருங்கற்கால காலகட்டத்துல மக்களை புதைத்தார்கள். அந்த புதைத்த இடத்துல சில வரம்புகளை செய்தார்கள். அங்கே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுதான் நம்ம பொருந்தல் கிடைச்ச இந்த இதுல வச்சு படைக்கிறதுல நெல்லை வச்சு படைச்சாங்க. அந்த நெல் வச்ச படப்புல கீழே தாங்கில அந்த குடுவையில தமிழ் எழுத்து எழுதப்பட்டிருந்தது. அந்த நெல்லை சயின்ஸ் முறைப்படி கார்பன் டேட்டிங் கொடுக்கும்போது அது கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட வந்தது. அந்த அடிப்படையில் பொருந்தலாற்றில் கிடைத்த அந்த நெல்மணி 5ஆம் நூற்றாண்டு, கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பொழுது அந்த நெல் வைத்திருக்கின்ற குடுவையில் எழுதப்பட்ட எழுத்தும் கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த அகழாய்வுகள் நமக்கு சான்றுகளாக இது புதைத்த இடத்துல, மக்களுடைய புதைத்த இடத்துல செய்யப்பட்ட அகழாய்வு. இந்த 2 முறை அகழாய்வுகள் செய்வார்கள். இது முன்னாடி மேல இருக்கிறது குடியிருப்பு பகுதியில் செய்யப்பட்ட கேபிடேஷன் சைட்டு, கீழே இருக்கிறது பரியல் சைட்டு என்று குறிப்பிடுவார்கள். புதைகுழியில் இருக்கிறது. இன்னும் சில இடத்துல புகையிலே செய்யறது, அதை நான் ரொம்ப அதிகமா சொல்லலை, ஏன்னா அது நமக்கு அதிகமா கிடைக்கவில்லை. அடுத்தது ஆழ்கடல் அகழாய்வு, அண்டர்சி ஆர்கியாலஜி என்று சொல்வார்கள். இது இப்ப லெமூரியா கண்டம் தனிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு, குமரி கண்டம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்கறது பூம்புகார்ல செய்யப்பட்ட அகழாய்வு. இந்த பூம்புகார்ல நீங்க எந்த பக்கம் பார்க்கலாம், இது புத்தருடைய வெங்கல சிலை, இது அங்க கிடைச்சது. இது இந்த அகழாய்வு செய்வது ரொம்ப சிரமமான காலகட்டம். ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துலதான் உள்ள போய் பண்ண முடியும். பண்ணுவதற்கும் பெரிய சிரமமான காலகட்டம். ஏனென்றால் உள்ள ஒரு கலங்கலான நீரோட்டம் போகும். அப்புறம் உள்ள இருக்கிற கடல் நீர் உள்ள வர உயிரினங்கள் மிகவும் கொடூர விஷத்தன்மை கொண்டவை. அதனால் செல்வதற்கும் ரொம்ப இந்த ஆய்வாளர்கள் சிரமப்படுவார்கள். அந்த அடிப்படையிலும் அப்புறம் நிறைய பணம் செலவாகும் இதற்காக. அந்த அடிப்படையிலே
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் பூம்புகாரில் அகழாய்வு செய்யப்பட்டது. ஏன்னா பூம்புகார் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சிலப்பதிகாரத்துல மணிமேகலா தெய்வம் இருந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கேற்றாப்புல மணிமேகலையுடைய புத்தருடைய வெங்கலை சிலை கிடைத்திருக்கு. அங்க புத்த விகாரம் காப்பூர் பூம்பட்டினத்திலே புத்த விகாரம் இருந்திருக்கான அகழாய்வு சான்றுகள் நம்ம கட்டிடமெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல அந்த அண்டர்சி ஆர்கியாலஜில நமக்கு கிடைத்த இந்த சான்றுகள். அடுத்தது இது புகை ஓவியங்கள். நான் அப்போதே சொன்னதுதான் இந்த தொழில் சான்றுகள். இது ஒரு அங்கம் புகை ஓவியங்கள். நீங்க பார்ப்பது ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் எடுக்கப்பட்ட ஒரு ஒயிட் கலர் கலர்ந்த ஒரு புகை ஓவியம். அதுல பாருங்க ஒரு உருவத்தை கம்பு மாதிரி தொட்டி கட்டி அதுல தூக்கிட்டு போறாங்க. இது ஒரு சடங்கு மாதிரி மேல ஒரு கையில எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. இது ஏதோ ஒரு சடங்கு. இப்ப நம்ம சொல்ல போனா இறப்பு சடங்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் கிராமப்புறங்கள்ல கூட இந்த கிராம தேவதைகளுக்கு குழந்தைகளுக்கு கரும்பு கட்டி அதுல தொட்டியில கட்டி தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் உண்டு. இது நம்ம பண்டைய மரபு சடங்குகள் வருது. இந்த மாதிரி ஒரு சடங்கு நிகழ்ச்சியை இந்த ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் இருக்கிற ஒரு குகையில் நம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அந்த காலத்தில் இருந்த பண்டை காலத்தில் இருந்த ஒரு சடங்கு முறை. அதுக்கு அடுத்தது இது உடுமலைப்பட்ட அமராவதி நதிக்கு பக்கத்துல ஆண்டிமலை என்ற ஒரு மலையில இருந்து இந்த பெயிண்டிங் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. பெரியவர் சிறியவர் எல்லாம் கைகோர்த்து ஒரு நடனமா ஏதோ ஒரு செய்திருக்காங்க. நடுவுல ஆடு போன்ற ஒரு மிருகம் அங்க நிற்கிறது. ஆடு என்றுதான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இது ஒரு நிகழ்ச்சி. இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சடங்கு நிகழ்ச்சியை காட்டுகிறது. இந்த சடங்கு நிகழ்ச்சியும் இதை காட்டப்பட்டிருக்குது. இது அந்த காலத்தில் இருந்த சடங்கு முறை. கீழே நீங்க பார்க்கலாம், இது ஆலம்பாடின்ற ஒரு மாடுடையது. இதுக்கு எக்ஸ்ரே பெயிண்டிங் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த இதுல சரியாக தெரியவில்லை. வாயில் இருந்து உணவுக்குழல் வழியா போய் எப்படி இறப்பைக்கு போய் திரும்ப அது எப்படி வெளியேறுது என்ற அளவிற்கு அதை இந்த ரெட்டாரிக்கான்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற காவி நிற கலர்ல வரைஞ்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி இந்த காலத்திலே மன்னருக்கு நம்ம மக்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. இதுல என்ன என்றால் ரெட் ஆர்கான் சிவப்பு நிற பெயிண்டிங்கும் வெள்ளை நிற பெயிண்டிங்கும் சில கால வித்தியாசம். இந்த சிவப்பு நிற பெயிண்டிங் சற்று காலத்திற்கு முற்பட்டது, வெள்ளை நிறத்து காலத்திற்கு சற்று முற்பட்டது. அதனால் பெயிண்டிங்ல இது காலத்துக்கு முற்பட்டது. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது வெள்ளை நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் இருக்கிற மாட்டு உருவங்கள். இது கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற கரிக்கூர்ல கிடைச்ச ஒரு பெயிண்டிங். தமிழகத்துல கிடைக்கின்ற பெரிய கேவ் பெயிண்டிங் இந்த கரிக்கூர்ல கிடைக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் உண்டு. நீங்க இன்னைக்கு ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியோட இதுல வரையப்பட்டிருக்கிற ஒரு கருத்து உண்டு. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேனல் இருக்கு. இதுல என்னென்றால் இந்த வெள்ளை நிறத்திலையும் வரையப்பட்டிருக்குது, இந்த காவி நிறத்திலையும் வரையப்பட்டிருக்குது. அப்படி என்றால் இந்த தொடர்ச்சியாக இந்த பகுதியில மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இதில் வரைகின்ற மரபை வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே இந்த புகை ஓவியங்கள் நமக்கு தொல்லியல் சான்றாக விளங்குகின்றன. அடுத்தது இது மியூரல் பெயிண்ட், சுவர் ஓவியங்கள் சொல்றது. நீங்க மேல பாக்குறது பல்லவர் காலத்து விஷ்ணு சிலை. பனமலை என்று விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. அங்க தாளகிரீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்கதான் 2ஆம் நரசிம்மவர்மன் என்ற ராசசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலில் இருக்கிற விஷ்ணுனுடைய பெயிண்டிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிவில் இருக்கிற பெயிண்டிங்ல இது ஒண்ணு. இந்த பெயிண்டிங் பல்லவர் காலத்திற்கு அவங்க காலத்துல எப்படி இது இருந்தது அப்படிங்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பல்லவர் காலம் பக்தி இயக்க காலம். பெரும்பகுதியான அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வம் சார்ந்த பக்தி சார்ந்த இறை உருவங்கள் தான் வரையப்பட்டிருக்கும். இது பல்லவர் காலத்துல இந்த பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்தது, இதுல போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ், அவங்க கொடுத்த ட்ரெஸ், அவங்க கொடுத்த இந்த கொடை, இந்த மாதிரியான அந்த காலகட்டத்துல அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, காஸ்மெட்டிக்ஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பொருட்கள் சான்று. அதுக்கு அடுத்தது கீழே இருக்குது ராஜராஜனும் கருவூர் தேவரும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிற ஒரு அருமையான பெயிண்டிங். ஒரு காலத்துல முதல்ல இந்த பெயிண்டிங்க்கு மேல, அதாவது
பிரகதீஸ்வரர் கோயில்ல மூலவருக்கு மேல ஒரு மேல போறதுக்கு வழி இருக்கு. அதுல இந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. முதல்ல இதுல இருந்தது நாயக்கர் கால பெயிண்டிங் இருந்தது. பின்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்த கோவிந்தசாமி என்ற வரலாற்று பேராசிரியர் ஒரு சிறு பகுதியில இன்னொரு பெயிண்டிங் கண்டுபிடிச்சு இந்திய தொழில் துறைக்கு அறிவு கொடுத்து அவங்க திரும்ப பிரிசர்வ் பண்ணப்ப அந்த நாயக்கர் கால பெயிண்டிங் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இந்த சோழர் கால பெயிண்டிங் மட்டும் அங்க வச்சிருக்காங்க. இது ஒரு அருமையான பெயிண்டிங். உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கு. கடுத்தாட்கண்டோ புராணம், அப்புறம் நடராஜர் வழிபாடு, அப்புறம் இந்த இயற்கை காட்சிகள், ஒரு நாய், இந்த மாதிரியான காட்சிகள், இந்த கருவத்தோடு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம். ராஜராஜருடைய முழு உருவத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த பெயிண்டிங்ல பார்க்கலாம். தற்பொழுது ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்த செப்பு திருமணியை கூட ராஜராஜன் ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. ஆனால் இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது ஒரிஜினல் ராஜராஜனுடைய சிலை. அதே மாதிரி அடுத்திருக்க ஒரு கரூர் தேவர், அவருடைய குருநாத கருணூர் தேவருடைய பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ். அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது சித்தனவாசலில் இருக்கிற தடாகத்தினுடைய ஒரு பெயிண்டிங்ஸ். அது பார்க்கலாம். அது ஒரு குடவரை கோயில். அந்த குடவரை கோயில்ல மேல விதானத்தில் வரையப்பட்டிருக்குது. இது பாண்டியர் காலத்து பெயிண்டிங்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுல ஒருத்தர் நடுவுல பாத்தீங்கன்னா சிறுசா தெரிவாரு. நாங்க இடம் கருதி சிறுசாவே போட்டேன். அதுல தடாகத்துல அந்த மலரை தாமரை மலரை பிடிக்கிட்டு போய் பூஜை பண்றதுக்காக கொண்டு போறாரு. இது ஒரு சமண கோயில். அந்த சமண கோயில் மேல வரையப்பட்ட ஒரு தடாக சுவர் ஓவியம். அதுக்கடுத்தது கீழே இருக்கிறது நமக்கு நாயக்கர் கால ஓவியம். பெரும்பகுதியான நாயக்கர் கால ஓவியத்துல ராமாயண கதைகள் வரையப்படுறது மரபா இருந்துச்சு. அந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ராமாயண கதைகளுக்கு மேலே அவர்கள் தமிழில் அந்த கதையை பற்றி, அந்த படத்தை பற்றிய கதையை பற்றி அது எழுதப்பட்டிருக்கும். அதில் நிறைய தமிழ், ஏன்னா அவங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழும் தெலுங்கு சேர்ந்து எழுதும் போது அது ஒரு மாதிரியான ஸ்டைலா இருக்கும். நிறைய தவறுகள் இருக்கும் தமிழ் எழுத்துக்கு. அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் அவர் காலத்துல இருந்தது. அவர் காலத்திலே இது எப்படியெல்லாம் அவர்கள் உடை உடுத்திருந்தார்கள், என்னென்ன பொருள்களை பயன்படுத்தினார்கள் அப்படி என்று சார்ந்து கொள்ளலாம். இன்னொருக்கு சொல்லப்போனா திருப்புடை மருதூர் என்ற ஊரு நம்ம தென்காசி தென்காசி பக்கத்தில் இருக்கு. தென்காசியில திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. தாமிரபரணி நதிக்கரையில அங்க பாத்தீங்கன்னா கப்பல் நின்று அதுல இருந்து சாமான்களை இறக்கவும் மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலக்கியத்தில் சொல்ல அனல்வாதம் புனல்வாதம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த இலக்கிய சான்றுகள்லாம் அங்கு படமாக வரையப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்க முடியும். இது அந்த காலத்தில் நமக்கு தொழில் சான்றுகளாக இந்த சோறு ஓவியங்கள் விளங்குகின்ற என்பதற்கு சான்று. அடுத்தது எழுத்துக்கள். நம்ம எழுத்துக்கள் நம்ம எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது, நம்ம தமிழ் எழுத்து எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது என்பதற்கு நிறைய கல்வெட்டுக்கள் சான்று. அதுலேயும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழி நடை இருந்தது. உதாரணமாக கொங்கு நாட்டுக்கு சில மொழிகள் இருந்தது, சோழ நாட்டுக்கு சில மொழிகள் இருந்தது. அதிகமான மொழிகள் பயன்படுத்த வார்த்தைகள், மொழிகளை விட அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த மாதிரியான சில லோக்கல் பேச்சு வழக்கு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டதற்கு நம்ம கல்வெட்டு சான்று கூட்டுகிறேன்னா. மேலே இருக்கிறது தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். இது கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்தது. மதுரை பக்கத்தில் உள்ள கருணாகுடி என்ற ஊரில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு, தமிழ் பிராமி கல்வெட்டு. பிராமி கல்வெட்டுன்னு முதல்ல சொன்னதுனால இப்போ அதை மாத்தி தமிழி கல்வெட்டு என்று சிலர் சொல்வார்கள். சிலர் அதை ஏன் மாற்ற வேண்டும் என்று தமிழ் பிராமி என்று அதை மாற்ற வேணும்னா பிராமி எழுத்தும் இதுவும் ஒரே மாதிரியாக இருப்பதனால் இதுக்கு தமிழ் பிராமி எழுத்து என்று குறிப்பிடுவது மரபாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் எழுத்து 10ஆம் நூற்றாண்டு பராந்தகேஸ்வரனுடைய கல்வெட்டு. இதுல வந்தீங்கன்னா வீரபாண்டியன் கல்கொண்ட கோப்பரகேசரி என்று இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பராந்தனுடைய கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த சான்று. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செந்தலையில இருக்கிற ஒரு கல்வெட்டு எந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. ராஜகேசரி இந்த மாதிரி அவங்க அந்த சோழர்கள் ராஜகேசரி பரகேசரி என்ற பட்டத்தை கொண்டது மாதிரி இவங்களும் பரகேசரி ராஜகேசரி என்று தங்களை குறிப்பிட்டுக் கொண்ட பட்டப்பெயர்களை பிறந்த எழுத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது செந்தலையில் இருக்கிற ஒரு கல்வெட்டு. அதுக்கு அடுத்தது நடுவில் இருக்கிறது மட்டெழுத்து கல்வெட்டு.
தமிழ் எழுத்து தமிழ் பிராமியிலிருந்து தமிழ் எழுத்தாகவே எழுதி வளர்ச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில். இன்னொன்று தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்தாக வளர்ச்சி பெற்று இன்றைய தமிழ் எழுத்து வந்து அடைந்தது. 2 பகுதியாக புரிந்து வளர்ந்து வந்தது. அதை பத்தி உங்களுக்கு கல்வெட்டு பற்றி பேசும்போது எடுத்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில் வட்ட எழுத்து, இது வட்ட எழுத்து என்றால் எழுத்துக்கள் வட்ட வட்டமாக இருப்பதால் வட்டெழுத்து என்று பெயர் வந்தது. அது கல்வெட்டுகள்ல கூட குற்றாலம் கோயில்ல இந்த எழுத்து வந்து வட்டம் என்றே அந்த கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த எழுத்து வட்ட எழுத்து என்று சொல்கிறார்கள். அடுத்து கீழே இருக்கிறது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே எழுத்து இது ஹிந்தி எழுத்து அப்படின்னாங்க. இது ஹிந்திக்கும் இருக்கு, இந்த எழுத்துக்கு சம்பந்தமே இல்லை. நான் அதுக்காகத்தான் இந்த எழுத்து எடுத்து வச்சேன். இந்த எழுத்து வந்து நாகரி எழுத்து. இதுல எழுதப்பட்ட மொழி வந்து மராட்டி. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி கோயில்ல வந்து ஹிந்தி எழுத்துக்கள்லாம் எழுதி வைக்கிறாங்க, தமிழ் எழுத்துக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அது தவறான ஒரு விளம்பரம். அப்படி இல்லை. அங்க வந்து கடைசி காலகட்டத்துல தஞ்சை பகுதியை மராட்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க காலத்துல அந்த கோயிலுக்கு செய்த கொடைகளை பற்றி அவங்க மொழியில, மராட்டிய மொழியில ஹிந்தி, அதாவது இந்த இருக்கிற நாகரி எழுத்துல அவங்க பயன்படுத்தினாங்க. நாகரி எழுத்தை வச்சுதான் ஹிந்தி எழுதப்படுகிறது, மராத்தி எழுதப்படுகிறது. இந்த மாதிரியான பல வடமொழி மொழிகள் தங்களுடைய நாகரிகத்து மொழியை நாகரி எழுத்தில் பயன்படுத்துகிறார்கள். இது வந்து எழுத்து நாகரி எழுத்து. இந்த பக்கம் இருக்கிறது நான் சொல்றது செங்கலில் இருக்கிறது அதுக்கு கிரந்த எழுத்து, அது சமஸ்கிருத மொழி. இது சமஸ்கிருத மொழி கிரந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இது வந்து மராத்திய மொழி நாகரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியப்படணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, அதாவது நாகரிக காலத்துக்கு பின்னாடி கிரந்த எழுத்துக்களை விட்டு மைசூர் உடையார்கள் போன்றவர்கள்லாம் தங்களுடைய சமஸ்கிருத சொல்லை இந்த நாகரி எழுத்தில் எழுத ஆரம்பித்தார்கள். இதை நந்தி நாகரி என்று குறிப்பிடுவார்கள். சில வார்த்தை, அதாவது ஸ்டைல மாத்தி அப்படி சொல்கின்ற மரபு வந்தது. அந்த அடிப்படையில் இந்த கல்வெட்டுக்கள் நம்ம பகுதியில் அப்பதே சொன்னதுதான் எப்படி வந்து பழைய தொல்லியல் சான்றுகளாக நமக்கு விளங்குகின்றன என்பதற்கு இதை நான் எடுத்துக்காட்டினேன். நமக்கு கிடைக்கின்ற, தமிழ்நாட்டில் கிடைக்கின்றது தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், வட்டெழுத்து கல்வெட்டு, கிரந்த கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு அண்டு நாகரிக கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கெல்லாம் நமக்கு பண்டைய நாகரிகத்தை குறிப்பிடும் தொல்லியல் சான்றுகளாக விளங்குகின்றன. அடுத்தது வந்து கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலையை பற்றி சொல்லணும். கட்டிடக்கலை எந்த அளவுக்கு நமக்கு தொல்லியல் சான்றாக விளங்குகிறது என்பதற்கு மேலே இப்ப இருப்பது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், பெருந்திற்கால சின்னத்துல மக்கள் வந்து இறந்தவங்களை புதைக்கிற மரபுல வந்தது. இதுதான் நம்ம கட்டிடக்கலைக்கு முதல் ஆரம்ப கட்டம். செத்தவங்களை நடுவில் இருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல அவங்களுடைய எறும்பு துண்டுகளை போட்டு அவங்களுக்கு எது இஷ்டமா இருக்கோ அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அது அழியாம இருக்கிறதற்கு சுத்தி சிஸ்டம் என்று குறிப்பிடுவது உண்டு. கல்வெட்டம். இந்த கல்வெட்டத்தை சுற்றி மறைச்சு அப்படி பாதுகாப்பாக வைக்கிற மரபு. இதுதான் கட்டிடக்கலைக்கு முதல் அத்தியாயமாக வளர்ந்தது. இது பிற்காலத்தில் வளர்ச்சி பெற்று செங்கலால் கட்டப்பட்டு வளர்ந்து பெற்றது. நமக்கு சங்க இலக்கியத்திலேயே நிறைய கட்டிடத்தை பற்றி கோயில்கள் எப்படி இருந்தன, அரண்மனைகள் எப்படி இருந்தன என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே கீழே நமக்கு தொல்லியல் சான்றாக, நேரடி பார்வை சான்றாக விளங்குவது கீழடியில் கிடைத்த இந்த கட்டிட பகுதி. நீங்க பார்க்கறது கீழடியில் கிடைத்த கட்டிடங்கள். நமக்கு கிடைச்சதிலே அதிகமான கட்டிட பகுதி கீழடி. தமிழ் நாகரிகத்திற்கு முக்கியமான அகலாய்வாக அந்த கீழடி மற்றதெல்லாம் இருக்கலாம், நிறைய கிடைக்கிறது. கொடுமணல்ல நிறைய வணிக தொடர்பு பற்றி எல்லாம் சான்று கிடைக்கிறது. ஆனால் கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவமான இடமாக இந்த கீழடி இருப்பதனால்தான் இது ரொம்ப முக்கியத்துவமற்ற சைட்டாக நமக்கு தமிழ் நாகரிகத்துக்கு கருதப்படுகிறது. இது பண்டைய காலத்தில் கட்டிடக்கலை எப்படி இருந்தது, சுட்ட செங்கலால் எப்படி மக்கள் கட்டினார்கள் அப்படி என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்தது வந்து இது போக இது சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டத்தில் கல்லால் கட்டப்பட்ட மரபு வந்தது. நீங்க பார்ப்பது மண்டகப்பட்டு என்று குகை கோயில். இந்த கோயிலே ஒரு கிரந்த கல்வெட்டு உண்டு. மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன்னன் இந்த கோயில் கட்டினான். இந்த குடைவரை கோயிலை 2 விதமான கருத்துக்கள் சொல்வார்கள். ஒன்று பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கோயில் தான் பழமையானது என்று, மற்றொரு கருத்து இந்த மண்டகப்பட்டியில் உள்ளது என்று ஒரு கருத்து உண்டு. பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கோயில்ல இருக்கிற கல்வெட்டு பழமையானதா இருக்கிறதுனால
அது வந்து இப்ப 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுவார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த அடிப்படையில் இது வந்து நமக்கு கிடைச்சதுல இதுல இருந்து என்னன்னா, இந்த துவாரபாலர் தொழில ஒரு கிரந்த கல்வெட்டு ஒண்ணு உண்டு சமஸ்கிருதத்துல. ஏதத் நிஷ்டம் அதர்மம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்வாகனம் நிருபேன விஷ்ணு லட்சுமி தாய் தனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஸ்லோகத்தோட ஒண்ணு, செங்கல் இல்லாமல் இரும்பு இல்லாமல் மண் இல்லாமல் மரம் இல்லாமல் மும்மூர்த்திகளுக்கு நான் கோயில் கட்டினேன் என்று அந்த சுலோகம் சொல்லப்பட்டிருக்கும். அது அப்படி என்றால் அந்த காலகட்டத்திற்கு இது வருவதற்கு முன்னால் இதெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் கட்டிடம் கட்டியிருக்கார்கள். இவர் அதெல்லாம் பயன்படுத்தாமல் கட்டியிருக்கார் என்பது அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இது வந்து குடவரை கோயில் குடைஞ்சு எப்படி பண்ணாங்க அப்படின்னு, இது வடக்கு பகுதியில பெரும்பகுதி பல்லவர் காலத்திலையும் தென்பகுதியில முற்கால பாண்டியர் காலத்துல நிறைய கோயில்கள் நம்ம குடவரை கோயில்கள், குறிப்பாக திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா கட்டட கோயிலா இருக்கும், உள்ள வந்து குடவரை கோயில். அதுக்கு பின்னாடி திருப்பரங்குன்றத்திலேயே தென்பரங்குன்றம் என்ற ஒரு பகுதி பின்னாடி இருக்க பகுதி, அங்கேயும் குடவரை கோயில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோயில்கள் சொல்லலாம் பாண்டிய நாட்டிலையும். அதே மாதிரி நாமக்கல்ல அதியன் மரபினர் அவங்க வந்து இந்த கோயிலை அங்க குடவரை கோயில் பெருமாளுக்கு குடவரை கோயில் 2 பக்கம் கட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி குடவரை கோயில்கள் ஒரு காலகட்டத்துல ஆரம்பிச்சது, கட்டிடக்கலைக்கு முதல் வித்திட்டது. அதுக்கு அடுத்ததாக கல்லை இதுவரையும் மலையை கல்லை குடைந்து கட்டின கோயில்கள், கல்லை செதுக்கி அந்த கட் பண்ணி அந்த கோயிலை அமைக்கும் மரபை ஏற்படுத்தினார்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்று பெயர். இந்த கோயிலை வந்து பாதியை கட் பண்ணிட்டு அப்படியே பாதியில இன்கம்ப்ளீட்டா, மூலவர் கிடையாது, மேல சிலைகள்லாம் பார்க்கலாம், சூரியன் இருக்கு, திருமால் இருக்கு, தட்சிணாமூர்த்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது சில நேரத்தில் அப்படியே நின்று போயிடுச்சு. இதனுடைய முழு இந்த செதுக்கி கட்டப்பட்டதுக்கு முழு கோயில் எதை சொல்ல வேண்டும் என்றால், மகாபலிபுரத்தில் இருக்கிற ரதங்கள் பஞ்சபாண்டவர் ரதங்கள் என்று குறிப்பிடும். அது வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு செதுக்கு வெட்டப்பட்ட கோயில்களுக்கு சில நல்ல சிறந்த உதாரணம். இந்த கழுகுமலை தென்னிந்தியாவின் எல்லோரா என்று குறிப்பிடுவார்கள். எல்லாராவுல இதே மாதிரி நிறைய, அது இதை விட பல மடங்கு. இதுல ஒரு பகுதியில நமக்கு கிடைச்சதுல இது அந்த பகுதி இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறதுனால இத தென்னிந்தியாவின் எல்லோரா என்று குறிப்பிடுறார்கள். இதுக்கு அடுத்தது குடவரை கோயில், கட் பண்ணி போடுற செதுக்கப்பட்ட கோயில். அதுக்கடுத்து கட்டுமான கோயில். நீங்க அதுக்கு மகாபலிபுரத்திலேயே இந்த கோயிலை பார்க்கலாம். இது வந்து கட்டுமானங்கள், கல்லை அடுக்கி கட்டுகிற மரபு வந்தது. ஆசியம்மன் காலத்தில் கட்டப்பட்டது. இது வந்து சீசோத்தம்பல் கடற்கரை கோயில் என்று குறிப்பிடுவார்கள். இது வந்து அதுக்கு அடுத்த காலகட்டம் நல்லவர்கள் வளர்ச்சி பெற்று வருது. அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது அடுத்த கட்டத்தின் உச்சகட்டம், கட்டிடக்கலையின் உச்சகட்டம் என்றால் ராஜராஜன் காலகட்டத்தை சொல்ல முடியும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியதில்லை, இதை பத்தி பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது நாகர் காலத்துல இதுவரைக்கும் விமானங்கள் உயர்ந்திருந்தது. மூலவர்கள் இருக்கிற இடம் உயர்ந்திருந்தது, அதுக்கு பேர் விமானங்கள். பின்னாடி வர வர முன்னாடி நுழைகின்ற கோபுரங்கள் உயர ஆரம்பித்தன. அதில் குறிப்பாக விஜயநகர நாயக்கர் காலத்தில் கோபுரங்கள் வானலாகிய கோபுரங்கள் உருவானது. நீங்கள் தற்பொழுது பார்ப்பது தமிழ்நாடு அரசின் தொழில் சின்னமாக விளங்குகின்ற ஸ்ரீவிழுத்தூர் ஆண்டார்களுடைய கோபுரம். இந்த கோபுரம் அவங்க காலத்துல உயரத்தை பெற்றது. இந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலையை நீங்க உள்ளம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அதை பின்னாடி வருபவர்கள் கட்டிடக்கலையை பற்றி பேசுவதற்கு குறிப்பிடுவார்கள். அதனால் கட்டிடங்கள் எப்படி நமக்கு தொழில் சான்றாக விளங்குகிறது என்பதற்கு இதுவைகள் சான்று. அடுத்தது சிற்பங்கள் எப்படி உருவானது அப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பெருங்கற்காலத்துல மக்கள் வந்து இறந்த இடத்துல பொதுக்கிற மரபு வச்சாங்க. அதுல கல் சிஸ்டம் என்று ஒரு சிஸ்டை, அதாவது கல்வட்டத்தை உருவாக்குனாங்க. சில இடங்கள்ல இந்த உயரமான கற்களை, இதுக்கு வந்து மென்கீரி என்று சொல்லுவார்கள், பரனுயிர் பதுக்கை எப்படி என்று சொல்லி இதை சொல்வது உண்டு இலக்கியத்துல. இந்த மாதிரியான உயரமான, இது வந்து கொடுமணல்ல பார்க்கலாம், இது உயரமான கற்கள் இருந்தது. இந்த கற்கள்ல அடுத்த கட்டம் இந்த விசிறி மாதிரியான இந்த கல்லையே ஒரு விசிறி மாதிரி டைப்ல அமைச்சாங்க. இந்த பெருங்கற்கால சின்னத்திலேயே இது அடுத்த காலகட்டம். இது அதை அடுத்தது வளர்ச்சி பெறுகிறது. அதுக்கடுத்தது நீங்க பார்க்கலாம் ஸ்ரீவத்சம், தெரியும், லட்சுமியுடைய பழைய உருவம்னு சொல்லுவார்கள். இதுல இருந்து இது உருவாகுது. இந்த சிற்பம் வந்து இது வந்து ஒரு நினைவுக்கெல்லாம் வந்து இது விசிறிக்கெல்லாம் மாறி, அதுல இருந்து ஸ்ரீவத்சமா மாறி, அதுல அடுத்தது
இறந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்கள்ல உருவங்களை தீட்டுகின்ற மரபு இருந்தது. இதை வழிபாட்டுக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடுகள் எல்லாம் முன்னோர் வழிபாடாக வழிபடப்பட்டது. அந்த இடத்தில் அவருடைய சிலைகளை செதுக்கி வச்சு வழிபாடு செய்தார்கள். அந்த அடிப்படையில இந்த உருவங்கள் படிப்படியாக உருவாகி வந்தது. அதுக்கடுத்தது நடுகளுக்கு அடுத்தது பார்ப்பது பல்லவர் காலத்தில் இருக்கிற சிவன் பார்வதி சிலை. இதுக்கு பின்னாடி அவர் காலத்திலே முருகனுடைய கண்ணு சோமாஸ்கந்தராக வைக்கிற மரபு வைத்திருந்தார்கள். கீழே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன முருகனுடைய உட்கார்ந்து மடி பக்கத்துல 2 பேருக்கு நடுவில் மூலவரில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்க போய் 7 அலவாசில பார்த்தீங்கன்னா முழுக்க தெரியும். அதுக்கு அடுத்தது பார்க்குது சரஸ்வதி. இது நம்ம இருக்கிறதுலே ரொம்ப அருமையான சரஸ்வதி சிலை. கொங்கு இது சோழர் காலத்துல குறிப்பாக ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திரன் காலத்துல சிற்பங்கள் அருமையான சிற்பங்களாக படிக்க ஆரம்பித்தார். எப்படி அப்பா கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ அதே மாதிரி ராஜேந்திரன் சிற்பங்களுக்கு அருமையான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த அடிப்படையில் இந்த கோயில கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சண்டிகேஸ்வரர் அனுகிரக மூர்த்தியும் சரி, இந்த சரஸ்வதியும் சரியும் உலக புகழ் பெற்ற சிற்பிகளில் குறிப்பிடத்தக்க சிற்பங்களாகும். இவை சிற்பங்கள். இந்த சிற்பங்கள்ல அவங்க போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க தலை அலங்காரம், இதெல்லாம் பண்டைய காலத்தில் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தொல்லியல் சான்றுகளாக இருக்கிறது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல இருந்த ஒரு சிலை. இது நம்ம பேரூர்ல இருக்கிற சிலை, கனகசபையில் இருக்கிற பிச்சாண்டார். இது நாயக்கர் காலத்துல எப்படி அவங்க சிலை எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக நான் இது சிற்பங்கள் எப்படி தொல்லியல் சான்றாக விளங்குகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது இதுவரையில் நம்ம பார்த்தது கலாய்வு பார்த்தோம், கல்வெட்டுகள் பார்த்தோம். எப்படியோ ஒண்ணு தவறிடுச்சு. நாணயங்கள் இதுல குறிப்பிட வேண்டியது, நாணயங்கள் எப்படி உண்டாயிருச்சு. நாணயங்களும் தொல்லியல் சான்றுகளாக எப்படி விளங்குகின்றன என்பதற்கு சான்று நிறைய கிடைச்சிருக்கு. அதுல பண்டைய காலத்துல சங்ககால முதல்ல நம்ம காயின்ஸ், முத்திரை கொத்திய காசு, பஞ்சுமார் காயின்ஸ்ன்னு சொல்லுவார்கள், அந்த காசுகள் பயன்படுத்த. அதுக்கு பின்னாடி சங்ககால மன்னர்கள் காலத்துல அவங்க பெயர் பொறுத்த காசுகளை பார்க்க முடியும். குறிப்பாக எப்படி ரோமானியருடைய வணிக தொடர்பால ரோமானியர்கள் எப்படி தன்னுடைய தலைப்பகுதியை மட்டும் அடையாள சின்னமாக போட்டார்களோ, அதே மாதிரி இங்க இதுல தமிழ்நாட்டிலையும் சில அரசர்கள் தன் தலைப்பகுதியை போட்டு அதிலே தங்களுடைய பெயர்களை எழுதுகிற மரபை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நிறைய கரூர் பக்கத்திலே நிறைய மாப்போதை காசு, குட்டுவன் போதை காசு, இந்த மாதிரியே நிறைய காசுகள் அவங்களுக்கு பண்டைய தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காசுகள் இந்த சான்றுகளா இருந்துச்சு. அதே மாதிரி ராஜராஜன் காலத்துல அவனுடைய பேரை போட்டு எழுது உத்தம சோழன், பாண்டியர், சுந்தரபாண்டியன் காலத்து காசு, இந்த மாதிரியான நாணயங்கள்லயே அவங்கவுங்க சிம்பல் எப்படின்னா சோழர்களுக்கு புலிச்சின்னமா அந்த புலிச்சின்னம் பொருத்தப்பட்டிருக்கும், சேரர்களுக்கு விழிச்சின்னம்னா விழிச்சின்னம் காட்டப்பட்டிருக்கும், பாண்டியர்களுக்கு மீன் சின்னம் என்றால் மீன் சின்னம் காட்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அவங்களுடைய சின்னங்களை கொடுத்து தங்கத்தினாலும் சரி, வெள்ளியினாலும் சரி, செப்பு காசுகளாலும் சரி, அந்தந்த காலகட்ட செல்வ சிறப்புக்கு தகுந்தபடி அவங்க நாணயங்களை வெளியிட்டார்கள். இந்த நாணயங்கள் எங்கெங்க கிடைக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக விளங்குது என்பதற்கு சான்றாக சொல்லலாம். அதே மாதிரி நாணயங்கள் எந்தெந்த பகுதிக்கு போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு டிரான்சாக்சன்ல இவங்க தொடர்பு வச்சிருந்தாங்க என்பதற்கு நமக்கு தொல்லியல் சான்றாக அது கருதப்பட்டது. அடுத்தது நம்ம பார்க்கறது இதுவரையில் நம்ம தொல்லியல் சான்றுகளை வச்சு எப்படி பயன்படுது அப்படிங்கிறதுக்கு இது நான் ஸ்மால் ரெஃபரன்ஸ்க்காக இருந்ததை சொல்றேன். இப்ப நம்ம பார்க்கறது கீழே லாஸ்ட்ல பார்க்கறது இண்டஸ் வெளியில கிடைச்ச ஒரு முத்திரை. இதுல 7 பெண்கள் இது பெண்கள் தடைமுடி சரியா தொங்கிட்டு இருக்கு. 7 பெண்கள் கைகோர்த்துட்டு நிக்கிறது மாதிரி ஏதோ காரணத்தினால அங்க கிடைச்சிருக்கு. சிந்து சமணி நாகரிகம் யாருடைய நாகரிகம் என்று இன்னும் கான்ட்ரவர்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற எழுத்துக்கள், அங்க இருக்கிற அந்த எழுத்துக்கள் இன்னும் படிக்க முடியவில்லை. சிலர் திராவிடிய நாகரிகம் என்று சொல்கிறார்கள், சிலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதுக்கு சில சான்று அந்த எழுத்து படிச்சாதான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச இந்த தொல்லியல் சான்றுகளை வச்சு
எப்படி இதை வந்து நம்ம திராவிட நாகரிகம் என்று சொல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரணத்துக்காக இந்த இது தொழில் சான்றிதழை எடுத்துள்ளேன். இது இந்த 7 பெண்கள் முத்திரையோட இருக்கிறது அங்க இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச ஒரு முத்திரை. நம்ம மேல பாக்குறது இது மேல இருக்கிற வெள்ளரிக்கம்பாளையத்துல 7 பெண்கள் கைகோர்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஓவியம், புகை ஓவியம். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஓவியம், இந்த சிலைக்கு மேல இருக்கிற ஒரு ஓவியம் 7 பெண்களோட கைகோர்த்துட்டு இருக்கிற மாதிரி, இது கரிக்கூர்ல இருக்கிற குடிக்கிற ஓவியம். இந்த 7 உருவங்கள் ஏற்கனவே பண்டைய காலம், வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து நம்ம இந்த 7 பெண்களை வைக்கின்ற மரபு, வழிபாட்டு மரபாக இருக்கட்டும் சரி, இந்த 7ங்கிறது நமக்கு ஒரு மரபு சொல்லலாக இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே இந்த 7 பெண்கள் இருந்தது நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. அதுக்கடுத்து பின்னாடி வந்தோம்னா பழமை வழிபாட்டுக்காக வழிபடுகின்ற 7 கன்னிமார் வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக பெருந்தெய்வ வழிபாடாக மாறப்பட்ட 7 தாயார் சப்த மாதர் வழிபாடு. அப்படி என்று இந்த 7 பெண்கள் சம்பந்தமான வழிபாட்டுகள் நம்ம திராவிடர்களுக்கே உள்ள மரபு. அதனால் இந்த செந்துவெளி நாகரிகம் நம்மளுடைய திராவிட நாகரிகம் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றாக கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து. இது மட்டுமல்ல, அடுத்தது இதே ஒரு இது கருத்து. இது மேல இருக்கிறது மான், இந்த பக்கம் ஒரு காட்டு மிருகங்கள், நடுவே ஒரு பெண் உருவம் உட்கார்ந்து இருக்கு. இது வந்து சிண்டேஸ்வரியில கிடைச்சிருக்கு. இதை எப்படி நம்ம திராவிடியமாக கொண்டு போறது என்றால், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓட்டுல ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச ஓட்டு, இதுல வந்து ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெண் இருக்கு, இந்த மரத்துல மேல ஒரு பறவை இருக்கு, கீழே வந்து மான் இருக்கு, கீழே வந்து ஒரு உடுமை இது மாதிரி ஒரு உடும்பு மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இது காட்டை காட்டுகின்ற ஒரு பகுதி. கொற்றவைக்கு காடுகளால் ஆடவர் செல்வி என்று இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெற்றிக்குரியவள் பண்டைய தமிழருடைய வழிபாட்டு தெய்வம். இது இந்த காடுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பை நம்ம காட்ட முடிகிறது. அதே மாதிரி கீழே நீங்க ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம். இது மறையூர், உடுமலைப்பேட்டையிலிருந்து கேரளாவுக்கு போற பாதையில் இருக்குது மறையூர். இது பெண் உருவம். இந்த பெண்ணை சுற்றி மான்கள் காட்டப்பட்டிருக்கிற பார்க்கலாம். இதை தொல்லியல் ஆய்வாளர்கள் கொற்றவை என்றே கருதுகிறார்கள். அதனால் பண்டைய காலம் முதல் இந்த கொற்ற பெண் தெய்வம் மானோட காட்டப்பட்டிருக்காரு. பின்னாடி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது எர்லி பல்லவாஸ் சோழாஸ் காலத்திலே தான் இந்த மான் பின்னாடி காட்டப்படும். கொற்றவைக்கு பாருங்க, துர்க்கை கொற்றவை தான் பின்னாடி துர்க்கையாக மாற்றப்படுகிறது. அது வேண்டாம், இப்ப பேச வேண்டாம், நேரம் போயிடும். அதுல வந்து கீழே பின்னாடி மான் இருக்கும். கொற்றவைக்கு மான் ஊர்தி, அதனால் இந்த மான் இங்க காட்டப்பட்டிருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த கொற்றவை வழிபாடு தான் திராவிட நாகரிகம் தான், இந்த சிண்டசூரில் கிடைச்ச நாகரிகம் கொற்றவை அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இந்த சான்றுகளை குறிப்பிடலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது வந்து அங்கே கிடைச்ச சிண்டசூரில கிடைச்ச ஒரு எருமையை ஒருத்தர் வந்து கொல்றது மாதிரி, ஈட்டி வச்சு கொல்றது மாதிரி ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. இதைத்தான் நான் வந்து மதிசாசன மர்த்தினி, எருமையை கொள்வது போன்ற ஒரு இது. இங்க ஒரு பாருங்க, எருமை கீழே இருக்கு, இந்த எருமை மேல வந்து கையில் உடஞ்சிச்சு. இதை ஒரு அம்பு மாதிரி, வில்லு மாதிரி, இது மாதிரி ஈட்டி மாதிரி வச்சு அந்த எருமையை கொள்வதாக அந்த இது காட்டப்பட்டிருக்கு. இதுவும் மகிஷாசுர மர்த்தினி. அதனால் மகிஷாசுர மர்த்தினி கர்நாடகத்திலையும், குறிப்பாக கர்நாடகத்தை ஒட்டிய பகுதி, அதாவது பல்லவர் காலத்திலையும் மகிஷாசுர மர்த்தினி நிறைய நமக்கு சிற்பங்கள் கிடைக்கின்றன. இந்த சிற்பங்கள் நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்புபடுத்தக்கூடிய காயம் இருக்கிறது, சான்றாக இருக்கிறது. எப்படி என்றால், இதை விட சிந்துவெளி நாகரிகம் காலத்தால் முற்பட்டதால் அந்த பகுதியிலிருந்து நம்ம அந்த சிந்துவெளி நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம் என்பதற்கு இந்த தொழில் சான்றுகள் நமக்கு சான்று காட்டுகின்றன. அதுபோக மட்டுமல்ல, சூலூரில் கிடைத்த ஒரு பானை ஓடு, இப்ப இது வந்து லண்டன் மியூசியத்தில் இருக்கு. இது அகலாய்வில் அவங்க காலத்தில் எடுத்த பானை ஓடு. இதுல இந்த சில குறியீடுகள் இதுல இருக்கு. இந்த சில குறியீடுகளும் இண்டஸ்ட்ரியலில கிடைச்ச அந்த குறியீடும் ஒரே மாதிரி இருக்குது. ஐராவத மகாதேவன் பார்த்து வந்து சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான குறியீடுகள் இந்த பகுதியில நமக்கு இண்டஸ்ட்ரியலில கிடைச்ச குறியீடுகளை நமக்கு இங்க தமிழகத்துல கிடைக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரியலி நம்மளுடைய திராவிடிய நாகரிகம் என்பதற்கு சிறந்த சான்று அப்படிங்கிறதுக்கு. இது வந்து நாம் அரசர்கள், பண்டைய கால அரசர்கள் என்னென்ன முக்கியத்துவம் பெற்றார்கள்னா, இது பாண்டியனுடைய மீன் சின்னம்,
இதுவும் மீன்ஸ்லம், இது ரெண்டும் இதில் கிடைச்சது, கீழடியில் கிடைச்சது. அடுத்தது நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொருந்தல்ல கிடைச்சது. பழனிக்கு மலைக்கு பின்னாடி இருக்கிற தெற்கு பகுதியில் இருக்கிற பொருந்தல்ல கிடைச்சது. இந்த பொருந்தல்ல மயில் உருவம் தீட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் நீங்க பார்க்கலாம், வேகன் மயிலுக்கு தேர் கொடுத்தான் என்று ஏற்கனவே சங்க இலக்கியத்தோட ஒற்று போகின்ற சான்றாக இந்த குறியீடுகளும் இந்த நமக்கு சான்று காட்டுகின்றன. இது தொல்லியல்கள் எப்படி நமக்கு சான்று காட்டுகின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்து தமிழர்கள் எப்படி வணிகத்துல சிறப்பு பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மேல பாத்தீங்கன்னா அழகன்புலத்துல ஒரு ஓட்டுல பண்டைய கால கப்பல் எப்படி இருந்தது அப்படின்னு தீட்டப்பட்டிருக்கு. அது அடுத்து எகிப்துல கிடைச்சிருக்கிற இந்த பானை உரி சாதன் என்ற 2 தமிழ் பிராமி எழுத்துடைய ஓடுகள் அங்க கிடைச்சிருக்கு. இங்க இருந்து வணிகம் எகிப்தோட செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சான்று. அதே மாதிரி ஓமன்ல கிடைச்சிருந்த நந்தை கீரன் என்ற எழுத்து ஓடு. அதுக்கடுத்தது பெரும்பதன்கள், இது தாய்லாந்தில் கிடைச்ச பண்டைய தமிழ் பிராமி எழுத்து. இந்த மாதிரி உலக நாடுகள்ல நம்ம தமிழ் மக்கள் எப்படி வணிக தொடர்பை எடுத்து தங்களுடைய தமிழ் மொழியை, தமிழ் எழுத்துக்களை பரப்பினார்கள் என்பதற்கு இந்த தொல்லியல் சான்றுகள் நமக்கு சான்று காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த தொல்லியல் சான்றுகள் ஒரு சமூகத்திற்கு ஒரு வரலாற்று, பண்பாட்டு, நாகரிகத்தை வெளிக்கொணர்வதாக முக்கிய அங்கமாக விளங்குகிறது என்பதை இந்த தொல்லியல் சான்றுகள் நமக்கு முற்றும் உதவியாக இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு, இந்த தொல்லியல் சின்னங்களை என்னுடைய சிறு வேண்டுகோள், இந்த தொல்லியல் சின்னங்களை ஆண்டாண்டு காலம் ஒன்றுமே அறியாத, நாகரிகத்தை பற்றி புரிந்து கொள்ளாத மக்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்து வந்தார்களோ அதைவிட நாம் பல மடங்கு பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்காவிட்டும் பரவாயில்லை, அதை அழிக்காமல் இருந்தாலே போதும் என்று கூறிக்கொண்டு, அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.